உங்களுடைய தொலைக்காட்சியும் பத்திரிகையுமே ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் குரல் ஒலிக்கவில்லை என்று கூறினால் அதற்கு நான் பதில் கூற தயாராக இருக்கிறேன். தொடர்ந்து வெற்றி தோல்விகளுக்கு அப்பாற்பட்டு உயிரோட்டமான இயக்கமாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தொடரும், சிறக்கும், வளரும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியோடு குறிப்பிட விரும்புகிறேன். தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை தொடர்ந்து ஜூலை 15 பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த தின விழா பொதுக்கூட்டத்திலிருந்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த 4 மாதத்தில் ஒவ்வொரு மாதத்திலும் இயக்கத்தை 130 மாவட்டங்களை 4 மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு மண்டலங்களிலும் 8 கூட்டம் நடைபெறுகிறது. மாதத்திற்கு 4 மண்டலங்களிலே 4 கூட்டங்களிலே நான் கலந்து கொள்கிறேன். மீதமுள்ள 4 கூட்டங்கள் மண்டலங்களிலே உள்ள மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள் தலைமையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் மாதத்திற்கு ஒரு மண்டலத்திலே 8 கூட்டங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே தேர்தலுடைய ஆயத்த பணியாக, வியூக பணியாக, இயக்கம் வெற்றி பெற, கூட்டணி வெற்றி பெற எங்களுடைய பணிகள் 4 மாதமாக தொடர்ந்து 32 கூட்டங்கள் இதுவரையிலே நடைபெற்று இருக்கிறது. அந்த 32 கூட்டங்களிலே மிக முக்கியமாக விவசாயம் சார்ந்த கூட்டம், மீனவர் சார்ந்த கூட்டம், துணை அமைப்பினுடைய கூட்டம், மாவட்டத்தினுடைய ரெவென்யூ மாவட்டத்தினுடைய கூட்டம், ஒவ்வொரு மண்டலத்திலும் அந்த மண்டலத்தில் உள்ள மாவட்டங்களில் உள்ள பிரச்சனைகளுக்கு ஏற்றவாறு ஆர்ப்பாட்டம், போராட்டம் என்று நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தொடர் மக்கள் பணிக்கு எடுத்துக்காட்டு என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். சென்ற வாரம் கூட கோவையில் மாணவிக்கு ஏற்பட்ட ஒரு தவறான சம்பவத்தை சுட்டிக்காட்டி இது போன்ற நிலை நடக்கக்கூடாது, சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது என்பதற்காக மனித சங்கிலியை கோவையில் நடத்தியதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். இப்படி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து 11 ஆண்டு கால மக்கள் பணியையும் இயக்கப்பணியையும் செய்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் கூறுகிறேன், வெற்றி தோல்விகளுக்கு அப்பாற்பட்டு உயிரோட்டமான இயக்கமாக கடமையை செய்ய தவறக்கூடாது. அதை தொடர்ந்து செய்வோம். பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனார் ஆசியோடு அதற்கு பலன் கிடைக்கும். அந்த பலன் வரும் சட்டமன்ற தேர்தலிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய குரல் சட்டமன்றத்திலே ஒலிக்கக்கூடிய நிலையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் கூறி மீண்டும் இங்கே வருகை புரிந்த அனைவருக்கும், குறிப்பாக பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இப்போ நீங்கள் கேள்வி கேளுங்க. நீங்கள் பொதுவாக அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் பல்வேறு காரணங்களுக்காக தேர்தல் சமயத்தில் அவர்களுக்குள் ஒரு வியூகத்தை அமைத்து அந்த வியூகத்தின் அடிப்படையிலே பல முடிவுகள் எடுப்பது தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவிலே எல்லா அரசியல் கட்சிக்கும் பொருத்தம். அந்த வகையிலே தமிழகத்தில் முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் திரு செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய பொறுப்பை ராஜினாமா செய்தார். அந்த கட்சியிலே அவர்களில் ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பொறுப்பை ராஜினாமா செய்தார். அதற்கு பிறகு தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு ஒரு இயக்கத்திலே தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார். ஜனநாயகத்திலே இது ஏற்புடையது. இதில் ஒன்றும் கருத்து சொல்வதற்கே ஒன்றும் இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது அமைக்கும் பொழுதே கட்சிகள் வந்து இணையும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இப்போ வரைக்குமே எந்த ஒரு கட்சியுமே இணையில. பாமகவா இருக்கட்டும், யாருமே இணைக்கிறதுக்கான
நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீங்கள் இன்றைக்கு தமிழகத்தினுடைய மக்கள் விரும்பும் கூட்டணியாக, மக்கள் ஏற்றுக்கொண்ட கூட்டணியாக என்டிஏ கூட்டணி, அதிமுக, பாஜக, தமாக மற்றும் எங்களோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒத்த கருத்துடைய கட்சிகள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்தந்த கட்சிகளுடைய தேர்தல் வியூகத்தின் அடிப்படையிலே கூட்டணி வெற்றி பெறுவதற்கான பிரகாசமான வாய்ப்பை களத்திலே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஆளுகின்ற மக்கள் விரோத திமுகவிற்கு எதிராக இருக்கின்ற அலை எதிர்கட்சியான அதிமுக மற்றும் அதனை சார்ந்த கூட்டணிக்கு எதிர்மறை வாக்காக வரக்கூடிய நல்ல சூழல் அமைந்திருக்கிறது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளருடைய சுற்றுப்பயணம், பாஜகவுடைய தமிழக தலைவருடைய சுற்றுப்பயணம், தமாகவுடைய தேர்தல் வியூகத்தின் அடிப்படையில் என்னுடைய தேர்தல் பணிகள், எங்களுடைய ஒத்த கருத்து கட்சிகளுடைய தேர்தல் பணிகள், இவையெல்லாம் இன்றைய நிலைக்கே எங்களது வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. தேர்தல் அறிவிப்பிற்கே இன்னும் 100 நாட்களுக்கு மேல் உள்ளது. அதிகாரப்பூர்வமாக மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிற இந்த கூட்டணியிலே இன்னும் சில கட்சிகள் சேருவதற்கான நல்ல வாய்ப்பு இருக்கிறது. பொறுத்திருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அந்த பிரதிபலிப்பெல்லாம் சட்டமன்ற தேர்தலுடைய வாக்கின் மூலம் பிரதிபலிக்கும். மக்கள் அரசினுடைய தவறான போக்கை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசின் மீது கடுங்கோபத்திலே இருக்கிறார்கள். அந்த தாக்கம் எதிர்மறை வாக்காக மாறும். அதன் அடிப்படையிலே ஆட்சி மாற்றம் ஏற்படும். நான் சொல்றது அதிமுக, பாஜக. அதிமுக எங்களை பொறுத்தவரையிலே தமிழகத்தினுடைய பெரிய கட்சி. பாஜக இந்தியாவினுடைய பெரிய கட்சி. தமாக போன்ற மிக மரியாதைக்குரிய கட்சிகள் மற்றும் எங்களை போன்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் கூட்டணியிலே இருக்கிறோம். தற்போது உள்ள நிலை என்றால், நேற்றுக்கு நடந்த சம்பவம், 2 நாட்களுக்கு முன்பு நடந்த சம்பவத்தை வைத்து நான் கூறவில்லை. 3-4 மாதத்துக்கு முன்பு என்னுடைய பத்திரிகை செய்தியைத்தான் நான் திரும்பிச் சொல்கிறேன். அன்றைக்கு இருந்த அதே நிலை இன்றைக்கு தொடர்கிறது. மேலும் மேலும் எங்களுடைய சுற்றுப்பயணம், மக்கள் சந்திப்பு, இது எங்களுடைய பலத்தை கூட்டுகின்றது என்பதுதான் தமாகவுடைய கணிப்பு. மக்கள் தான் எஜமானர்கள். இன்றைக்கு மக்களுடைய மனநிலை அதிமுக தலைமையிலான கூட்டணி, என்டிஏ போன்ற கட்சிகள் தமிழக மக்களுடைய எண்ணங்களை ஏற்கனவே பிரதிபலித்தவர்கள். பல்வேறு துறையிலே தாங்கள் இருக்கும்போது மிக சிறப்பாக பணியாற்றியவர்கள். குறிப்பாக மத்திய மாநில அரசினுடைய இணக்கத்திற்கு பரிசாக பீகாரிலே மக்கள் கொடுத்த மிகப்பெரிய வெற்றியை நான் நினைவு கூற விரும்புகிறேன். தமிழக மக்கள் நிச்சயமாக அதனை பின்பற்றக்கூடிய நல்ல நிலை ஏற்படும் என்று நான் நம்புகிறேன்.
எல்லாம் வாழ வைக்கலாம், ஆனால் வந்தவர்கள் எல்லாம் வாகை சூழ்நிலை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அது நீங்கள் அவர்களை தான் பார்த்து நேரடியாக கேட்கணும். அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. சார், ஓபிஎஸும் ஒரு கெடு கொடுத்துருக்காரு. டிசம்பர் 15க்குள்ள அதிமுக நினைக்கிறேன்னா நாங்கள் எங்களோட உயர்வும் தெரியும் அப்படின்னு வைத்திருக்கோம். யாருக்கிட்ட சொல்லியிருக்காரு அன்னைக்கு பேட்டியில். யாருக்கிட்ட சொல்லியிருக்காரு? யாருக்காக? அதிமுக அறிக்கை கொடுத்துருக்காரு. தமாக கொடுக்கல இல்லை, நீங்க தானே சொன்னீங்க. தமாக கொடுக்கலன்னா விட்டுடுங்க. ஒரே கேள்வி சார், நீங்க காவேரி டேட்டா சார் 22% நெல்லுக்காக கொடுத்தாங்க, அது கேட்டு அடுத்த சார் 22 ஒன்று மத்திய அரசு வேறிட்டே வந்து இல்ல, இல்ல. அவ்வளவுதான் பார்த்து நிராகரிச்சிருக்காங்க. இல்ல, அது விவசாய மக்களுக்கு எவ்வளவு வந்துட்டேன். பாதிக்கும்? அதுக்கு நீங்க அதான் அழுத்தம் கொடுக்கணும். வேணும்னே மத்திய அரசு சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு அபாண்டமான பொய். அபாண்டமான பொய். அதை மூத்த பத்திரிகை நண்பர்கள் சொல்லக்கூடாது. அதுக்கு நான் நிறையா உதாரணம் கொடுக்கலாம். தேதி வாரியாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கலாம். தமிழக அரசு தாமதமாக அனுப்பிய விளைவு அறிக்கை தான். ரெண்டாவது, நான் இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. தொடர்ந்து மழை பெய்யும் போதெல்லாம், மழை முடிந்த பிறகெல்லாம் உங்களை போன்ற பத்திரிகையும் தொலைக்காட்சியுமே தலைமைச் செய்தி அதான். சரியா மூடலை, தார்பாய் போடலை, பாதி அரிசி வெளியில் கிடக்கு, நெல் வெளியில் இருக்கு, நெல் முளைத்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் அரசு தன்னுடைய பணியை முறையே சரியே விவசாயிகளுக்காக செய்யவில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டு. இதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. கண்மூடித்தனமாக நீங்கள் மத்திய அரசை கூறினால் விவசாயி களத்தில் பார்ப்பவன், நேரடியாக பார்ப்பவன். சென்னையில் இருக்கிறவங்களுக்கு வேணால் உண்மை தெரியாமல் இருக்கலாம். ஓட்டு போட்டுக்கிட்ட விவசாயிக்கு உண்மை நிலை தெரியும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் சொல்ல தப்புன்னு சொல்லலை, அது கேள்வி நீங்கள் கெடுத்து ஆகணும். ஆனால் உண்மை நிலை விவசாய பெருங்குடி மக்களுக்கு நன்கு தெரியும். டெல்டாவில் இருக்கிற எனக்கும் நன்கு புரிகிறது, தெரிகிறது. எங்களுடைய அறிக்கையும் நிறைய இருக்குது. அதிமுகவுடைய ப்ரொட்டஸ்டில் தமாகவும் பங்கு பெற்றுச்சு. அதிகாரி குழுவெல்லாம் பார்த்துட்டு அதை ரிஜெக்ட் பண்ண எது சம்பந்தமா? அம்மா அதான் சொல்கிறேனே, நான் நேரடியாக பார்க்குறப்ப சொல்லுவேன், விவசாயிங்கிறது என்னுடைய கடமை. பொறுப்புள்ள தமிழக அரசு தன்னுடைய கடமையை செய்ய தவறி விட்டுட்டு குத்தம் சொல்கிறதுங்கிறது அதை விவசாயியை ஏற்றுக்கொள்ள மாட்டான்ல, இல்லையா? நேரம் காலம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நேரம் காலம் தவறுனா தவறுதலாக அவங்க அந்த தவறை விடக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். அதை தாண்டி முடிந்த அளவுக்கு விவசாயிக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது தான் எங்களுடைய எண்ணம். திடீர் மழை, விவசாயிக்கு இழப்பீடு இன்னும் கொடுக்கல, அதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். அதை பற்றிலாம் அவங்க கவலையே படலையே. கணக்கெடுப்பு என்றைக்கு நடந்துச்சு? கணக்கெடுப்பு நடக்கவே இல்லை. ரெவன்யூ துறையிலிருந்து திருப்பி மழை பெய்யுது. நாளை மறுநாள் கடுமையான மழை. ஒரு 20 நாள் முன்னாடி பெய்த மழை புயலுக்கே இன்னும் நஷ்டஈடு கிடையாது. அதனால் விவசாயினுடைய வயிற்றிலே அடித்த அரசு என்றைக்கும் வெல்ல முடியாது என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. 370 கோடி செலவு சொல்லியிருக்காங்க, சரியா பண்ணலாம். ஆமாம், இன்னொன்று சொல்ல போனால் 300 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வெளிப்படைத்தன்மை இல்லை என்று தமாக கருதுகிறது. நீங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் கூட்டணி தர்மத்தை மதித்து செயல்படுகின்ற கட்சி ஒன்று. 2, எங்களது கூட்டணியிலே மேலும் கட்சிகள் இணைவதற்கான வாய்ப்பு இன்னும் வரும் மாதங்களிலே இருக்கும்போது கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அறிவித்து நிறைவடைந்த பிறகு ஒத்த கருத்தோடு முடிவுகள் செய்யப்படும். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் ஆளுகின்ற கட்சியை முதல் அணி என்று எடுத்துக்கொண்டால்
இமீடியட் எதிர்கட்சி ஆண்ட கட்சி அதனுடைய கூட்டணி இரண்டாவது கூட்டணி என்று கூறுகிறீர்கள். அதை தாண்டி மூன்றாவது கூட்டணி வருமா என்று நீங்கள் கேட்கிறீர்கள். எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் இருக்கின்ற இரண்டாவது கூட்டணி வெற்றி கூட்டணி என்று உறுதியாக நம்புகிறோம். இரண்டாவது கூட்டணியில் இருக்கிற மூத்த தலைவர்களே பிரிஞ்சு போகிற வாய்ப்பு இன்னொரு கட்சிக்குள்ளே அதிருப்தி இருக்கிற மாதிரி வெளியே பேச்சு கூட்டணி பலவீனம் அடையும் போது உங்க கூட்டணி எப்படி வெற்றி கூட்டணி? அந்த வெளியில் வர பேச்செல்லாம் நம்ப வேண்டாம் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பச்சைக்கூறி தப்பாதுடா சிங்க இது சிக்காதுடா சுத்து போட்டு நிக்காதடா சூற விட்டா தாங்காதுடா சிவண்டா 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 எதுக்க எவண்டா எவண்டா எவண்டா